சென்சார் பண்ற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்கு. சென்சார் இடத்துக்கு போனாக்க நான் சென்சாரை பார்த்து கேட்கறேன் சார். ஏன்னா அங்க நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னால தொண்டை தாங்க முடியல. அதனாலதான் இப்ப உங்கள்கிட்ட வந்து நான் இருந்துட்டேன். ஏன்னா நீங்க தான் ஒரு மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க. இந்த படத்தையே அவர் வந்து எப்படி சார் வாழ்ந்துருக்காரு. நீங்க சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க, விக்ரம் இன்னைக்கு சினிமா நிக்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதே மாதிரி தான் இவர் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கே யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓராந்திரம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதை நான் சொல்ல முடியாது சார். அது சென்சார் சொன்னார் முத்துகிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். அவ்வளவு பிரச்சனையா கொடுத்துட்டாங்க. ஆமா, இது அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் இதை கேட்டேன். அவருக்கு எப்படி புரியும்னா ரொம்ப காரஞ்சரமா நடந்துச்சு. என் கலைத்தை என்னைக்குமே நான் காப்பாத்துவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. தயவு செய்து சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலைத்தாய உண்மையுமே நேசிச்சவங்க மட்டும் சினிமாவுக்கு வாங்க. வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதீங்க. படத்தின் தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இந்த படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்பதான் படம் திரைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்கு. சென்சார் இடத்துக்கு போனாக்க ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசிச்சு உண்மையுமே வந்தா சினிமா கண்டிப்பா காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாமே உண்மையா சினிமா நேசிச்சவங்க மட்டும்தான். யாரும் சினிமா ஏமாத்துறவங்க கிடையாது. ஆனா அவங்க பேரை சொல்லிட்டு நானும் அப்படி வருவேன் சினிமா ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சினிமா எடுத்து சினிமா ஜெயிச்சு சரித்திரமே இல்லை. அவங்களும் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்தோம் தடியாத மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமரா ஒன்று வந்துடுறான். நான் ஒருத்தரை டேக் சொன்னாக்க ஒன்னு கிளாபோட கிடையாது. இப்ப கிளாபோடு சொன்னா உடனே டைரக்டர் ஆயிடுறான். எல்லாமே அவங்க உடனே டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா பார்த்தா ஒரு சினிமாவுக்கு அந்த சினிமாவில் இருக்க ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனா காசு கிடைக்கும், சினிமாவில் போனா நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் போனா 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமா வரும் இல்லையா? சினிமாங்கிறது ஒரு கலை. இப்ப எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு புள்ள வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு புள்ள பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது என்ன காரணம் கேட்டா அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இயற்கையாவே அது அவங்களுக்குள்ள இருக்கிறது. அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரிதான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமா காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான். கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில சுத்திக்கிட்டே நடக்கணும். உலகம் ஃபுல்லா சினிமா சுத்திட்டு இருக்கான். ஆனா 199% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து புலப்பத்துக்கு வந்திருக்கான். சினிமாவில் காசு சம்பாதிக்கலாம்னு புலப்பத்துக்கு வந்திருக்கான். இல்ல சினிமா எடுத்த ஆசையா வரவன் காசை ஆப்பே போலாம் வந்திருக்கான். இதுக்குதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது புனிதமான விஷயம். இந்த விஷயத்தை வந்து இத கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கிறாரு பாருங்க கேள்விய. அவரு எல்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார். அந்த ஏஆர்ஓ பாத்தீங்கன்னா அவரு கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டா? எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? அப்படி என்ன இந்த படத்துல வந்து உங்களுக்கு தீவிர தகவல் எடுத்து வச்சிருக்கோம்? ஃபுல்லா ட்ரக்ஸா இருக்கு சார். படத்துல ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸ் இருந்தா எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க. அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது செய்யாத அதை செய்யாதுன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் நம்ம விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத, அதை காட்டாத, அந்த பிள்ளைகள் இதை செய்யாத, இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகள் ஒண்ணுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமாவை காட்டுறதுனாலதான் இந்த நாடு சீரழிஞ்சு பார்த்து நினைக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இத வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது. ஆனா ஒரு தனி மனிதன், ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளை மருந்து வைக்கிறதுனாலதான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்ப எங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க, அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய. அந்த காலி பண்ண என்ன பண்ணுது, அவனை எல்லாரும் செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதை வச்சு ஜெயிலுக்கு போடுறான், சாவறான், அந்த சனியா இருக்குது எல்லாம் போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த பொண்ணு ஒண்ணு இல்லைங்க, அந்த பாண்டிச்சேரி அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, அரசாங்கம் கொடுக்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? அந்த பொண்ணோட இடத்தை யாராலும் புலப்பட முடியுமா? யாராலும் புலப்பட முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருமே புலப்பட முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பாத்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தை இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க. அங்க போனா இதை தூக்கு, அதை தூக்கு, இதை வைக்காத, அதை வைக்காத, இதை வைக்காத, இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போறாங்க, தேட்டர்ல போனா UA அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூ பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் போலாம், திறந்து விடல நாய் மாதிரி யாரு வேணாலும் போலாங்க. UA இதுல வந்து 18 வயசுக்கு மேல வந்து 14 வயசுக்கு மேல உள்ளவங்க போலாம். வெறும் 14 வயசுக்கு மேல உள்ளவங்க போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கீங்க, ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இதே மாதிரி படம் எடுங்க, இதே மாதிரி படம் எடுங்க அப்படின்னு பார்த்தா வேலை முடிச்சு போச்சுங்க. நீ எதுக்கு எல்லா படத்தையோடு நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி உண்டாகும். அங்க இந்த மிருக சங்க தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படி வெளியே வரும்? சினிமா யாரும் யாரும் பார்த்து போறா? இப்ப சினிமா அழிஞ்சு போயிட வேண்டாம். ஏற்கனவே இங்க மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளவு மிருகங்கள் வாழ்த்துட்டு இருக்கு. மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளவு மிருகங்கள் வளர்த்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்கு அதுவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழுமே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க வைக்கிறான். அங்க போனா இந்த ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யாரு தான் முடிவு சொல்ல போறா? சொல்லி கொடுத்துருக்காங்க, மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படிதான் எதுக்கு இந்த படம் எடுக்கிறது? இதான் சொல்லாத, அது இல்ல சொன்னா கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருனா எவ்வளவு பிரச்சனை வைக்க உங்கள சட்டம் கையில இருக்குல்ல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இது மேல சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது சரின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் பாத்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்துக்கு. அப்படியே கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுவீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அவருக்கு பதில் சொல்லுவாங்களா சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. சட்டத்திட்டம் எதுக்குங்க? சட்டத்திட்டம் இருக்கு. சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துக்கான சட்டத்திட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம்.
தற்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு RK அன்புச்செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்க வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் வணக்கம். இப்ப பைஜான் வந்து ரொம்ப பயங்கரமா ஆதங்கமா பேசினாரு. அவருடைய அனுபவத்தை தான் சொன்னார் தவிர அவர் சொன்னதுல ஒண்ணு கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டா இந்த படத்தை அவர் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு. நீங்க சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க, விக்ரம் இன்னைக்கு சினிமா நிக்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதே மாதிரி தான் இவர் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறைய பேர் ஏமாத்துறான், அது உண்மை. ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்காதுன்னு அது நான் சொன்னேன் சார்ட்ட. நீ ஒன்றும் கவலைப்படாங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்றான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கான். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிருகம் ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ண நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக. அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்காரு. நிறைய பேர்ட்ட வந்து நடிக்கலாம் வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுல நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. இதுக்கு நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு படம் வந்து நிற்கிது மிருகம் வாழ்னா மெயின் காரணம் அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்ல வந்து உங்களுக்கு இன்னும் பேசுறோம். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முருகேசிலேருந்து எல்லாரையும் பார்த்து வந்தா நீ அவங்க நின்று இருக்கிறேன். பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நிலையார் செஞ்சு ஏன் சொல்லனா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தா கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பைஜான் வந்து இன்னைக்கு மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த வெறி இருந்தாதான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னன்னா இந்த மிருகங்கள் வாழ்ந்துச்சுன்னா அது ரிலீஸ் வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேல வந்தாதான் சினிமா நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேல வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தற்போது ஸ்டண்ட் மாஸ்டர் இடிமின்னல் இளங்கோ அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கோம் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்றேன். நான் வந்து சார் கூட வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்க, அந்த படத்துல வந்து சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியேப்பட்ட படம் இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்துல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னா அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்ல, படத்துக்கு மெயினே அதுதான். அதை எப்படி பண்ண முடியும்னு எவ்வளவு போராடினாரு, எவ்வளவு இது பண்ணாரு, ஆனா முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணாரு, ரொம்ப ஈஸியாக பண்ணாரு. அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில். அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே அவர் உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பமேடு எல்லாம் பண்ணி எண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியா கலேஜியா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், இந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா நாங்களே வந்து யாருமே சாப்பிடல. சாப்பிட்டு அந்த இடம் வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கு. அந்த இதுல போய் நடிச்சு இது எப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா அந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு. எங்களுக்கே சொன்னோம், என்ன சார் இங்க இருக்க கூட முடியலையே, நிக்க கூட முடியல, இதுல போயிட்டு உருள்றீங்க பெறல்றீங்க, எப்படி சார் இது தாங்குறீங்க அப்படின்னா இல்ல மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இது படம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துருவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளவு அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதுல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணது அவருக்கு ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு, எவ்வளவு பிரச்சனைலாம் வந்துச்சு. அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், நீங்க ஏத்தாப்புல உட்காந்துருங்க, பத்திரிகையாளர் மட்டும் இல்ல என் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பை தொட்டில பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ என் ஏத்தாப்புல என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாரு, ராஜாங்க பேரு வந்திருக்காரு. அவரு கூட இது தெரியாது. நான் பர்சனலா போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்ட 2 கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போயிருச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னாங்க. நான் அப்ப கூட என்ன சொன்னாங்க, அவ்வளவுதானே நான் சினிமாவில் சாதிக்காம சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகலங்க. என் கலைத்தை என்னைக்குமே நான் காப்பாத்துவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகள் எதனா இருந்தா கேட்கலாம். ஆமா, அதாவது நான் திருப்பி என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி ஒருத்தர் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம்,
அந்த இடத்துல இருந்து நான் வந்து அப்ப இங்க மிருகங்கள் வாடும்னா அப்ப சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டிருப்பேன். அந்த அண்டி இருக்கப்ப என்ன பண்ணுவான், ஐயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா போதும். ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது. நான் எதுக்கு வந்திருக்கேன், நடிக்க தான் வந்திருக்கேன். நான் ப்ரொடியூசராவோ இல்ல டைரக்டராவோ ஒரு கிளாப் போர்டு பாய் கூட நான் வேலை செஞ்சதில்லை. ஏதோ சின்ன அனுபவம் இருக்கு. நான் ஒரு 1998 99 பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்க சினிமாவில் இருந்தார். அவர் கூட நான் வந்து அசோசியேட்டா வந்து மூக்கலைஞர் சார்கிட்ட இந்த மிட்டாமராசு, கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துல எல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். பெரிய அளவுக்கு டெப்தா இல்லாம ஒர்க் பண்ணிருக்கேன். சில நாலேஜ் இருக்கு, அவ்வளவுதான். மித்தபடி சினிமாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமா தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும் தாங்க தெரியும். நான் அதுதான் வந்தேன். அவரு ஒரு சூழ்நிலை நிமித்தமா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு அதுக்கு மேல இந்த சர்டிஃபிகேட் இது கொடுக்கல கூட இது கூட கொடுக்க மாட்டாங்க போலக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல கொஞ்சம் வெளியூர் போன வர முடியாம போயிடுச்சு. மலையாளி அந்த பொண்ணு இந்த விஷு ப்ராப்ளத்துல வர முடியல. ஆமா முக்கியமானவங்க தான். ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து மலையாளி. அந்த பொண்ணு வந்து மலையாளி. விஷு 14ஆம் தேதி விஷு கேரளால விஷு பண்ணிக்கொள்ளல, அது நடந்துச்சு. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டுல அந்த பொண்ணு அங்க இருக்கு, சவுதியில இருக்கு. அதனால அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால அப்படி சொல்லியிருக்கு. உண்மையா சொல்லிட்டாரு. வெளிநாட்டுல இருந்து எங்களை பட்ஜெட் நாங்களே சிறுபடும். நாங்கள் பிளேட் டிக்கெட்லாம் போட்டு வர முடியாது. பிளேட் போட்டு டிக்கெட் போட்டு கொண்டு வர முடியாது. கேரளா இருந்தால் கூட ஏசி பஸ் போட்டு கொண்டு வரணும். இது பட்ஜெட் போடும். ஆனால் ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டை பிச்செட் ஆக்கி விட்டு ஒரு வழியாக கொண்டு விட்டாங்க. அதையும் எல்லாத்தையும் தாங்கி தான் முன்னே உட்காந்துருக்காரு. அதெல்லாம் ஹீரோயின் எந்த படத்தாலும் வருவாங்க. வரலாம் நான் கூப்பிட்டாது வருவாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பேசுங்க. ஆமா அததான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்பதான் சார் இப்ப நான் இந்த 3-4 வருஷமா தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். ஆனா சொன்னேன் இப்ப தானே அவர் படம்னா அவர் படம் படமா மட்டும் எடுக்கும், பிடிச்சன மட்டும் இருக்கணும் சார். இல்லையே, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சன்றாரு, அவரே ஹீரோன்றாரு. அது சரியான அணுகுமுறை இல்லை. அது சரியான ஒரு கதையோ இதே சரியான முறை சார். எங்களை மாரி ஒரு சங்கத்தை நாடணும் சார். இப்ப நான் உங்கள்ட்ட ஓப்பனா பேசுறேன், கேட்கணும் சார். தெரியாதுன்னா பணம் இருக்குல்ல, பணம் வச்சிருக்கல, அது எப்படி 4 பேர் கேட்கணும்ல. பொண்டாட்டி பிள்ளை விட்டு படம் எடுத்து வரும்போது அனுபவம் வர கேட்கணும்ல. இல்ல ஏதாவது ஒரு நானா யாராவது கேட்டு எடுத்தா அந்த புடிச்ச தப்பிக்கலாம் சார். இப்போ உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கே யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓரவஞ்சனம் பண்றாங்க சொல்றீங்க. அதை நான் சொல்ல முடியாது சார். அது சென்சார் அது சொன்னார், முத்துகிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். அவ்வளவு பிரச்சனையா கொடுத்துட்டாங்க. ஆமா, இது அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேங்க. நான் இதை கேட்டேன், அவரு கேட்டாங்க. அவருக்கு எப்படி புரியுனா ரொம்ப காரஞ்சலமா நடந்துச்சு. அவங்க இதுல வந்து நான் எந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசினேன். அவங்க வந்து நான் பேசினதை ஒரு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணல. அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்கு சார், அவ்வளவுதான், அப்படிதான் சொன்னாங்க ஒழிய அந்த சட்டத்திட்டங்கள் தான் என்ன அப்படிங்கறது எனக்கு ஒன்றும் புரியல. அது சட்டத்திட்டங்கள் தான் என்னன்னு தெரியல, எனக்கு அது புரியல. அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்கா வந்து நம்ம யாரையும் குறிச்சு சொல்ல முடியாது. இப்ப அது வந்து அவங்க அங்க போய் எப்படி அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில அவங்க பேசிருக்கலாம். நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானதுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேற ஏதாவது சம்திங் அது எனக்கு தெரியல. எனக்கு புதுசா பண்ணாலும் எனக்கு அது தெரியல. ஒரு ஃபியூச்சர்ல நான் போறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல. அது காலங்கள் போறதை பொறுத்தான். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம், திருப்பி சொல்றேன். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்ல வந்து நான் வயசுல கத்துக்கிறதுலாம் இந்த 1.5 வருஷத்துல இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல கத்துக்கிட்டேன். எதை கத்துக்கிட்டேன் இல்லையோ, யாரு எப்படி ப்ராடு பண்ணுவான், யாரு என்னென்னலாம் தப்பு பண்ணுவான், எங்கெங்கெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன் இல்ல, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து. இன்னுமே இதுமே வந்து இதை எப்படி கத்துட்டு இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம எப்படி காட்டுக்குள்ள போறப்ப, இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி இருக்கும், கரப்பாம்பூச்சி வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்போம், ஒரு செருப்பு வச்சிருப்போம். ஆனா காட்டுக்குள்ள போறப்ப, வேட்டைக்கு போறப்ப நம்ம ஒரு கடப்பாரை, ஒரு துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் எடுத்துட்டு போவோம்ல. அது மாதிரி நான் அந்த படத்துக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே 2 டேரக்டர் இருந்தாங்க. அவங்க பேரை ஓப்பனா சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்லிடுறேன், அவங்க கேரியர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் பேர் வந்து ஐயன்துறை, அவர் பேரு. இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக். 2 பேரு. அவங்க 2 பேருமே சீட்டிங் இல்ல, சீட்டிங் சங்க தலைவர்கள். அவங்க 2 பேருமே
அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள நான் வந்து என்ன சீட்டிங் பண்ணணும். அவங்க 2 பேர்த்தையும் நான் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னை திரும்பி பார்க்காதீங்க, இதோட போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒத்தான ஆள் இல்லை. எனக்கு அது அந்த அவங்கள மைண்ட்ல ஒரு புழு மாதிரி இருக்கு அவங்கள நினைச்சிட்டாவே. அந்த அளவு கேவலமான மனிதர்கள். அந்த மிருகத்திலிருந்து வெளியே வந்து விழுந்துனா இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்துட்டேன். பார்த்தப்போ அது மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன். ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இதை வச்சு நான் சினிமாவில் நெக்ஸ்ட் பிரயாணம் பண்றதுக்கு இது நல்ல ஒரு எனக்கு ஒரு பாடமா இருக்கு. இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமே இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில் உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு சொல்றதுக்கு நான் இல்லாம நான் தயாரா என்ன கரெக்ட் பண்ணி வாழ்றதுக்கு நான் தகுதியாக கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, மிருகங்க இது எனக்கு வந்து ஒரு ஏசட்டி சொல்றாரு. எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா டைட்டில் பிரச்சனை நிறைய வருது. காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் முன்னாடி நாயடி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. நாயடின்னு வைக்கக்கூடாது சொல்லி திருப்பி வந்து நாயாடின்னு ஒன்று வச்சாங்க. அதான் நிறைய அது மாதிரி வருது. அதனால ஒரு சமயம் இங்கே மிருகங்கள் வாழ இடம், இப்போ இந்தியாவே மிருகங்கள் வாழ மாதிரி ஆகிருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்ன, ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் மிருகமாக தான் வாழ்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க தன்னோட சூழல் தான் வாழ்றாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குமாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சொல்ல முடியாது. அதனால டைட்டில் இருக்கிற வச்சதுனால கூட இருக்கலாம், இல்லை அதிகமாக பிளட் இழுத்து வந்ததுனால கூட இருக்கும் ஏசட்டிவிட்டு. பட் எப்படி இருந்தாலும் படம் ஓடணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பைஜான் ஜெயிக்கணும். அடுத்தடுத்து படங்களை அவர் நடிச்சுட்டே வரணும். சார் ஒன்றே சொல்லிடுறேன் சார், இந்த எனக்கு சொல்றதுக்கு வேற இடம் தெரியல. இந்த இடம் தான் சரியான இடம். இந்த இடம் சரியா பயன்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். தயவு செய்து சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலை தாயை உண்மையுமே நேசிச்சவங்க மட்டும் சினிமாவுக்கு வாங்க. வேற யாரும் தயவு செய்து சினிமாவுக்கு வராதீங்க.